குட் ஈவினிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் ஜீரோவில் வந்து எப்படி டைம் கால்குலேட் பண்ணுறது, அதில் லோடு வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் ஜீரோவுக்கான போலிங் மெத்தடில் எப்படி வந்து நம்ம கோட் ரைட் பண்ணுறது, ஓகே, டைமர் டிலே யூஸ் பண்ணி போலிங் மெத்தடில் நம்ம எப்படி டைமர் டிலே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய MPLAB X ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிடலாம். MPLAB X ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணலாம், ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இல்லை மைக்ரோசிப் எம்பெடட் அப்படின்னு இருக்கும், அதை அப்படியே கொடுத்துங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், டைம் எனக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து செலக்ட் பண்ணோம். PIC 16F877A என்னுடைய PIC 16F877A அப்படிங்கிற கண்ட்ரோலர் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கண்ட்ரோலர் வந்து செலக்ட் ஆகலை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, PIC 16F877A. ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணிட்டேன். எகெயின் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா XC 8. ஓகே, எகெயின் நெக்ஸ்ட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இது வந்து டைமர் ஜீரோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டைமர் ஜீரோ அப்படின்னா டைமர் ஜீரோ, ஓகே, அண்டர்ஸ்கோர் போலிங். ஏன்னா வந்து போலிங் மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இன்டரப்ட் மெத்தட் பார்க்கலாம், போலிங் மெத்தட் பார்க்கலாம், போல் அப்படின்னு வந்து போட்டுருக்கு. அடுத்து ஃபினிஷ். ஓகே, நம்மளுடைய ஃபைல் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறதுனால டைமர் போலிங் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த ப்ரீவியஸ் ஃபைல் நம்ம வந்து போட்ட ஃபைல் வந்து நமக்கு தேவையில்லை, அதை என்ன பண்ணி அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சோர்ஸ் ஃபைல் இருப்பாங்க, அந்த சோர்ஸ் ஃபைலில் நமக்கான மெயின்.c ஃபைல் வரல, அதை என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போய்ட்டு main.c அப்படின்னு கொடுங்க. main.c வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இந்த நியூ மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நியூ மெயினில் வந்து நியூ வந்து ரிமூவ் பண்ணுங்க. நியூ ரிமூவ் பண்ணிட்டு main.c அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்துடும், அதை ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, இதுக்கான ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆஸ் இன்க்ளூடு XC.h அப்படின்னு வந்து ரைட் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்பில்ட் டைம் டிலே வந்து யூஸ் பண்ணோம்ல, அதுக்கான வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆஸ் டிஃபைன், ஓகே, அண்டர்ஸ்கோர் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி XTAL அண்டர்ஸ்கோர் FREQ அப்படின்னு போட்டு 4 MHz 1 2 3 4 5 6 இப்போ 4 MHz வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், வாய்டு மெயினில் போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு LED வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு LED கனெக்ட் பண்ணால் தான் நம்மளால் அவுட்புட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அதனால் ஆஸ் டிஃபைன், ஓகே, ஆஸ் டிஃபைனுங்கிறது கேப்ஸில் வந்துருச்சு. ஆஸ் டிஃபைன் LED. ஓகே, LED வந்து என்ன பண்ணுறோம்னா RB0 வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, RB0 தான் கனெக்ட் பண்ணுவான்னு கிடையாது, நீங்கள் எங்கேயுமே கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து RB0 வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து டைமருக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இட் இஸ் B ஈக்குவல் டு 0 X 00 நான் கொடுத்துறேன். ஏன்னா அந்த எல்இடிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ் தான், இன்புட் டிவைஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், அது வந்து 0x00 கொடுத்துறேன். போர்ட் B. ஓகே, போர்ட் பிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்க, கேப்ஸில் தானோ அது ஸ்மால் எழுதுனீங்க அப்படின்னா எரர் வரும். ஓகே, போர்ட் B ஈக்குவல் டு 0x00 அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம், இதுக்கான டைமர் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன், டைமர் 1 யூனிட். ஓகே, அப்போ டைமர் 0 யூனிட். ஓகே, டைமர் 1 யூனிட்டில் டைமர் 0 யூனிட். ஓகே, டைமர் 0 யூனிட்னு கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த டைமர் போலிங் மெத்தடில் வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஒயில் லூப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒயில் ஆஃப் 1. ஏன்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும், லூப் வந்து ரன் ஆகும்னு சொன்னோம். அதனால் இன்ஃபினிட்டி லூப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இதில் என்ன பண்ணலாம், LED ஈக்குவல் டு 1. ஓகே, LED ஈக்குவல் டு 1 நான் கொடுத்துட்டேன். அப்போ LED வந்து என்ன ஆகும், உள்ளே வந்து ஆன் ஆகும். அடுத்து டைமர் 1 அப்படியே வந்து நான் கால் பண்ணுறேன். டைமர் 1, டைமர் 0 போட்டு அண்டர்ஸ்கோர் டிலே. டைமர் 0வோட டிலே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கிறத டைமர் 0 டிலேங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் எழுதலாம், அதை நம்ம எழுதலாம். ஓகே, ஓகே, ஈக்குவல் டு எகைன் என்ன பண்ணுறேன், 0 பண்ணிடுறேன். அப்போ 0 பண்ணால் தான் என்ன ஆகும், LED வந்து ஆன் ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது, டைமர் 0 டிலேங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து எகைன் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், லூப்புக்குள்ள வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ எகைன் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கேயே டிக்ளேர் பண்ணுறேன். வாய்டு டைமர் 0 டிலே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ டைமர் 0 டிலேங்கிறது வந்து கீழே ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை. அதனால என்ன இந்த இடத்துல வந்து எரர் காமிக்குது, வேறெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாமா. அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே என்ன பண்ணுறேன், வாய்டு டைமர் டிலே அப்படின்னு கொடுத்துக்கணும். ஏதோ டிலே நான் கொடுத்துறேன். டிலேன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், எண்ட் ஆஃப் லைனில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாரேன். ஓகே,
ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஒரு டைம் என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஏதாவது எரர்ஸ் நிச்சயமாக நமக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனா எரர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹைட் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு எரர்ஸ் இருக்குது. அது என்ன எரர்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அன்டிக்ளர்டு எக்ஸ்பிளைன்டு எல்இடி. ஓகே, எக்ஸ்பிளைன்டு அன்டிக்ளர்டு அப்படின்னு வருது. ஆர்பி ஓன் போட்டிருக்கேன். ஓகே, ஆர்பி நாட்டுக்கு ஆர்பி ஓன் போட்டிருக்கேன். அந்த ஒரு இஷ்யூ தான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் வருதான்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸும் மேபி எனக்கு இப்போ வரல. ஓகே, பில்டு சஸ்பெண்ட் வந்துருச்சு. இதுக்கான கோடிங் என்ன பண்ணுங்க, நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதில் வந்து நம்ம கோடிங் வந்து நம்ம ஓனாக வந்து ரைட் பண்ண கிடையாது. ஆல்ரெடி நான் ரைட் பண்ண கோடை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த கோடிங் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டு எகைன் என்ன பண்ணுறோம்னா என்னுடைய எம்பிலாப் எக்ஸ் ஐடிக்கு போயிடுறேன். எம்பிலாப் எக்ஸ் ஐடியில் போய்ட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டைமர் ஜீரோ சிஎஸ் டைமர் ஜீரோ கிளாக் சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணணும், இன்டர்னல் கிளாக் மட்டும் தான் எடுத்துக்கணும். அதனால ஜீரோ கொடுத்துருக்கோம். டைமர் ஜீரோ எஸ்சி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டைமர் ஜீரோ எஸ்சினா எட்ஜ் ரைசிங் எஜ்ஜா ஃபாலிங் எஜ்ஜான்னு சொல்கிறப்ப என்ன பண்ணேன், ரைசிங் எஜ் நான் சொன்னேன். அதனால் ரைசிங் எஜ்ஜுக்கான வேல்யூ கொடுத்துருக்கேன். பிஎஸ்சிஏ வேல்யூ வந்து என்ன பண்ணணும், வாட்ச் ஸ்டாக் யூஸ் பண்ணணுமா இல்லை டைமர் யூஸ் பண்ணணுமா. நம்ம டைமர் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஜீரோ பண்ணணும். வாட்ச் ஸ்டாக்னா 1 பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஜீரோ பண்ணியிருக்கேன். அடுத்து PS2 = 1. இப்போ ப்ரீஸ்கலர் வேல்யூ வந்து என்ன பண்ணுங்க, 3யுமே 1 பண்ணுங்க. அப்போ 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து செட் ஆகும். டிஎம்ஆர் ஜீரோ வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ கொடுத்துருக்கேன். ஏன் ஜீரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் டிலே வந்து நம்ம இங்கே செக் பண்ண போகிறோம். ஓகே, மினிமம் டிலே வந்து நான் எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் மேக்ஸிமம் டிலே வந்து நான் செக் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணுங்க, ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து டைமர் 1 TMR 0 IF. டைமர் ஜீரோங்கிற பிட்டில் தான் எனக்கு என்ன ஆகும், இன்டர்ப்ட் பிளாக்ல தான் எனக்கு வந்து இன்டர்ப்ட் வரும். அப்படி இன்டர்ப்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த பிட்டை வந்து ஒன்றுனா அப்டேட் ஆகும். ஒன்றுனா அப்டேட் ஆகுதுன்னா லூப் விட்டு வெளியே வந்துடு. லூப் விட்டு வெளியே வந்துச்சுன்னா எனக்கு என்ன அதே பிட் வந்து எகைன் ஒன்லேயே இருக்கும். அதை நம்ம கிளியர் பண்ணால் தான் என்ன ஆகும், அடுத்த டைமருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ அதான் என்ன பண்ணேன், அந்த பிட்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறலாம் எதுவும் இல்லை. இப்போ இந்த டைமர் ஜீரோ டிலே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணி உள்ள கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அந்த கோடிங் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் நமக்கான ஹெக்ஸ்பைல் வேணும்ல, அதுக்காக என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ராடக்ஷன் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து எந்த ஒரு இடமே இல்லை. ஓகேவா, இப்போ என்ன பண்ணேன், ப்ரோட்டியஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். PROTEUS அப்படின்னு இருக்குது. ப்ரோட்டியஸ் ப்ரொபோஷனல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா வந்து டைமர் ஜீரோக்கு வந்து இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோம், டைமர் ஜீரோக்கு நியூ ப்ராஜெக்ட்னால நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கான பாப்அப் விண்டோ வரும். ஓகே, இதுக்கான பாப்அப் விண்டோ வந்துருச்சு. இல்லை என்ன பண்ணுங்கள், பாத்தில் போய்ட்டு ப்ரௌசர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுவோம், லோக்கல் டிஸ்க் டியில், மை ஃபைல்ஸில், EDU ப்ராடக்ட் லேபில், PIC 16F877A ப்ரோக்ராம், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் ஜீரோ போலிங் மெத்தட் இருக்கா, அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா உள்ளே வந்து செலக்ட் ஃபார்வர்ட் கொடுத்துருங்க. இங்கேயும் ப்ராஜெக்ட் நேம் வந்து டைமர் ஜீரோ அப்படின்னு கொடுங்க. TIMER 0_ போலிங். ஓகே, போலிங் நான் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமர் போல் அப்படின்னு கொடுங்க. ஓகே, டைமர் ஜீரோ போல் அப்படின்னு நான் நேம் ரைட் பண்ணியிருந்தேன். நான் ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டு கிளிக் பண்ணுவோம். அந்த போயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறீங்க, கீழே இருந்து நான் மறுபடியும் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே தான் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டைமர் போல் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஃபினிஷ் அப்படின்னு நான் தரேன். ஓகே, இப்போ ஃபினிஷ் கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபைல் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. எகைன் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு வேண்டாம், இந்த ஃபைலில் இருக்க எதுவுமே நமக்கு தேவையில்லாதனால அது டெலிட் பண்ணிடுறேன். அட்மேகா 1618 என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, பட்டனையும் இங்கே டெலிட் பண்ணிடலாம். LED எல்லோ வந்துட்டு போகுது. ரெசிஸ்டர் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ரெசிஸ்டர் நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு இப்போ என்ன வேணும், PIC 16F877A தான் வேணும். அப்போ என்ன பண்ணும், காமன்ஸ் மோட் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு PIC டிவைசஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு PIC 16F877A அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PIC 16F877A அப்படிங்கிற வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் PIC 16F877A ஐசி வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு RB நாட்டில் போய் என்ன பண்ணுறேன், LED எல்லோ வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா LEDயில் வந்து ரெண்டு இருக்குது, ஆனோடு கேத்தோடு. ஆனோடு எனக்கு என்ன பண்ணிட்டோம், பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டோம். கேத்தோடு எனக்கு என்ன பண்ணணும், கிரவுண்ட் கனெக்ட் பண்ணணும். அப்போ டெர்மினல் மோட்ஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ கிரவுண்ட் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை 4 MHz அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணேன், 4 MHz அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் ஒன்ஸ் என்ன பண்ணுறேன், டைமர் ஜீரோ போலிங் மெத்தடில் போயிட்டு இதுக்கான எக்ஸ்பைல் வந்து நம்ம லோட் பண்ணணும்ல. அப்போ டிஸ்ட்டில் டிஃபால்ட்டில் ப்ரொடக்ஷனில் டைமர் ஜீரோ போல் அப்படிங்கிற அதை வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து எகெயின் நான் ப்ளே பண்ணுறேன்.
ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆஃப் ஆகுது. அப்போ இது எவ்வளோ செகண்டில் ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஓகே, இப்போ ஆன் ஆஃப் ஆகுது நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம், ஆஸ்லாஸ்கோப்புங்கிறது ஒன்று வேணும். இப்போ நான் சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுறேன். எகெயின் வெர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்லாஸ்கோப்புங்க இருக்கும். இந்த ஆஸ்லாஸ்கோப்பை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிமுலேஷனை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோ பெருசாக இருக்கும். இந்த விண்டோ எப்படி பெருசாகுது அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி விண்டோ சைஸ்னு இருக்கும். இதை நீங்கள் இன்ட்டு 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்மாலாக தான் இருக்கும். நீங்கள் இன்ட்டு 2ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் விண்டோ சைஸ்க்கு மாறிடும். இது என்ன பண்ணுறேன், நான் வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாடிஃபை பண்ணிங்க. இப்போ வந்து நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு இதை வந்து டிசிக்கு வந்து மாற்றுங்க. இப்போ டிசிக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு எப்படி வேணுமோ அவுட்புட் வந்து அது மாதிரி மாடிஃபை பண்ணிங்க. இப்போ நான் அவுட்புட் வந்து இங்கே வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம், கரெக்ஷன் அப்படிங்க எடுத்துகிட்டு இது வந்து என்ன பண்ணோம், மேக்ஸிமம் டிலே வந்து எனக்கு அவுட்புட் வரணும். ஓகே, ஏன்னா TMR0 வேல்யூ வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து 1 பண்ணணும், 0 பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து 65 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு டிலே வரணுமா, அப்போ 65.28 வரும். ஓகே, அப்போ அதனால் இது 65.50 வருது. ஓகே, இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்யூரேட்டாக தான் பார்ப்போமா, 131 வருது. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, வேல்யூஸ் வந்து கரெக்டாக வருது. அப்போ 65 மில்லி செகண்ட்ஸ். ஏன்னா இங்கேருந்து ஆஃப் ஆகிறதுக்கு 65, எகெயின் ஆன் ஆகிறதுக்கு என்ன ஆகும் 65 மில்லி செகண்ட்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆகுது, அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வருது. அப்போ டைமர் 0ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 மில்லி செகண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் டிலே வந்து நமக்கு எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் டிலேக்கான வேல்யூஸை கால்குலேட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ அதே MPLAB X ஐடிக்கு போயிடலாம். MPLAB X ஐடிக்கு போயிட்டு மினிமம் டிலேனா நம்ம என்ன பண்ணோம், 0.2ன்னு சொன்னோம். அதுக்கு மாதிரி என்ன பண்ணலாம், 50 மில்லி செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், லோடு வேல்யூ வந்து நான் 16 வைக்கிறேன். இப்போ 16 வச்சுட்டு நான் 50 மில்லி செகண்ட்ஸ் கரெக்டாக வரலாம்னு செக் பண்ணலாமா. எவ்ரி 50 மில்லி செகண்ட்ஸ்க்கு எல்இடி ஆன் ஆஃப் ஆகலாம்னு செக் பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரொடக்ஷனில் போய்ட்டு பில்டு மெயின் ப்ராஜெக்ட். ஓகே, ப்ரொடக்ஷன் பில்டு மெயின் ப்ராஜெக்ட் நான் கொடுத்துறேன். எகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டைமர் 0 அதுக்கு சிமுலேஷனுக்கு போயிடுறேன். எகெயின் ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒருக்க ஆன் ஆஃப் ஆகும். ஆட்டோ மோட் ஒரு டைம் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 50 மில்லி செகண்ட்ஸ் வரும் பாருங்க உங்களுக்கு. ஓகே, 0.00 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆகிறது வந்து 50 மில்லி செகண்ட்ஸில் நமக்கு ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, அக்யூரேட்டாக 50 மில்லி செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிருக்கு. எகெயின் ஆன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 வந்துச்சு அப்படின்னா, ஓகே எகெயின் 50 வந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஆஃப் ஆகுது. ஓகே, 100 மில்லி செகண்ட்ஸில் எகெயின் வந்து ஆன் ஆயிருக்கு. அப்போ நம்மளுடைய கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூ இல்லை. இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 0.25 மில்லி செகண்ட்ஸ் வந்து நமக்கு மாடிஃபை ஆகும். ஓகே, எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0.2 மைக்ரோ செகண்ட் வந்து கரெக்டாக வேவ் ஃபார்ம் வருதா அப்படிங்க என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு பார்த்துட்டு எனக்கு வீடியோஸ் வந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு வந்து கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப் சாட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.